அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இதுல அந்த ரேப் விக்டிமோடைய ஐடென்டிட்டி டீடைல்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய பேரா இருக்கட்டும், அவங்களுடைய வயது, எங்க படிச்சாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வெளியிட்டிருப்பாங்க. இந்த எஃப்ஐஆர்ல இந்த கண்டென்ட்ஸை மென்ஷன் பண்ண முடியுமா? அப்படி மென்ஷன் பண்ணதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. ஒரு ரேப் விக்டிமா இருக்கும்போது அவங்களுடைய டீடைல்ஸை வெளியிடவே கூடாது. ஆனா அப்படி வெளியிட்டிருந்தாங்கன்னா அதுக்கு 2 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும். ஒரு போலீஸ் ஆபீசர் இதை வெளியிட முடியுமானா போலீஸ் ஆபீசருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த பெண்ணே வாலண்டியரா நேமை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் நிர்பயா வழக்கு. அதுல அவங்களுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுங்க, என் பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு அவங்க அப்பா அம்மாவே சொல்லியிருப்பாங்க. ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஷர் பத்தி பேசக்கூடிய பிரிவு 72 ஆஃப் BNS IPCல 2